from the creators of Breaking Bad, Pluribus. Pluribus எங்க எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கிங் பேட் அதுக்கப்புறம் வந்து பெட்டர் கால் சால் எங்கே எடுத்தாங்களோ அதே பேக்ட்ராப் நியூ மெக்சிகோ அல்பர்கக்கில எடுத்திருக்காங்க. வின்ஸ் கிலியானுக்கு வந்து இன்னும் நியூ மெக்சிகோ விட்டு போகிறதுக்கு மனசு வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதே இடத்துல தான் வந்து பியூரிபஸ்ஸையும் வந்து எடுத்திருக்காரு. பியூரிபஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இது ஒரு சைஃபை ஸ்டோரி. இது வந்து ஒரு ஏலியன் வைரஸ் வந்து வரும். அந்த ஏலியன் வைரஸ் வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் ஒரு டசன் பீப்புள்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த டசன் பீப்புள்ஸை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்க குரூப் உள்ள கொண்டு வர்றதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. அஃபெக்ட் ஆனவங்க எல்லாரும் நம்ம பார்த்தோம்னா வந்து இவங்க வந்து ஒரு ஹைவ் மைண்ட் மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்டர் கனெக்டடாக இருப்பாங்க. ஏலியன் வைரஸ் அட்டாக் ஆனவங்க வந்து இந்த அட்டாக் ஆகாதவங்களுக்கு வந்து ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க என்ன கேட்டாலும் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க இன்னர் தாட் என்னன்னா வந்து இவங்களையும் நம்ம கூட்டத்தில் சேர்க்கணும். ஆனால் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் வந்து இந்த பிளூரிபஸ் ஸ்டாரிங் ரிஹா சிஹான். பெட்டர் கால் சால்ல வந்து சாலுக்கு வந்து பேரா நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மர். அது இந்த ஷோலையும் வந்து அவங்க அதை ப்ரூவ் பண்றாங்க. பிளூரிபஸோட கிரியேட்டர் வின்ஸ் கிலியானோட மேஜிக் டச் இந்த பிளூரிபஸ்லயும் இருக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஃப் பிளூரிபஸ் பிரேக்கிங் பேட்ல எப்படி ஃபீல் ஆச்சோ இல்லை பெட்டர் கால் சால்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஸ்லோ ஷாட்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து சில இடத்துல வந்து சவுண்டே இல்லாமல் இருக்கும். சில டைம்ஸில் வந்து மியூட்ல தான் இருக்குன்னு வந்து நினச்சிப்பேன். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. ஸ்லோ பேஸ்டு ஷோ தான் வந்து இந்த பிளூரிபஸ். இந்த ஸ்லோ பேஸ்டை வந்து கொஞ்சம் நான் இதோட டவுன் சைடாகவும் நினைக்கிறேன். ஏன்னா சில நேரத்துலலாம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போகும். அதுதான் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பிரேக்கிங் பேட் ஆர் பெட்டர் கால் சால் அதை மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த ஷோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸ்லோ பர்னர் ஷோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இதை பற்றி பெருசாக எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கணும்னா வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த ஷோ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா வந்து ஒரு ஃபியூச்சர் சீசன்ஸ்க்கு வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் இது ஒரு ஆவரேஜ் ஸ்டார்ட் தான். ஆனால் இந்த ஷோக்கு வந்து ஒரு நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. ஃபியூச்சரில் வந்து அந்த ஸ்லோவாக இருக்கிறத கூட இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு சீரியஸ் ரிவ்யூஸ்லாம் வேணும்னா வந்து மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you soon guys.